பன்னீரை ரொம்ப குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு அதை ஆட் பண்ணி நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆக வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நறுக்கிய தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம். அதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு தக்காளி பியூரியாக பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய், இது ரெண்டும் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை அண்ட் லவங்கம் இது 3த்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயம் இருந்தது, அந்த வெங்காயத்தை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தொடர்ந்து நம்ம ஜூஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி, அதையும் ஆட் பண்ணோம். அதை ஆட் பண்ணிவிட்டு தக்காளி சூடாற அந்த கேப்பில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண வேண்டி இருந்துச்சு. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தயிரும் ஆட் பண்ணி உப்பையும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸை சோக் பண்ணி வச்சுருந்தோம், பாஸ்மதி ரைஸ். ஸோ 1 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சுருந்ததை டாஸ் பண்ணோம். பிரியாணி ரைஸ் மட்டும் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் அதே சூட்டில் குக்கரை மூடி வச்சுட்டு நமக்கு நீங்கள் பிளேட்டிங்கை முடிச்சுட்டு கார்னிஷ் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் பன்னீர் பிரியாணி.